வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த ஸ்மாக்டவுன் ஹைலைட்ஸை தான் தமிழில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க நண்பர்களே. ஸோ இந்த ஸ்மாக்டவுனில் நடந்த எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா நம்ம வார் கேமுக்கான ஒரு கிக் ஆஃப் மேட்ச் மாதிரி அமைஞ்சிருந்தது. செமிசைன் அண்ட் எம்எஃப்டி டீம் தரமான ஒரு சண்டை இருந்தது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் நண்பர்களே. ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஏ நைட் வராரு. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லாஸ்ட் டைம் நான் டோர்னமெண்ட்டில் ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ யார் என் கூட மோதினாலும் சரி நான் தான் வின் பண்ண போகிறேன், ஜான்சனாவோட மோத போதும் நான் தான் அப்படின்றத அங்கே தெளிவாக சொல்லியிருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லாஸ்ட் டைம் நான் டோர்னமெண்ட்டில் இன்னொரு மேட்ச் இருக்கும். நம்ம ஜெய் ஊசோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரை எதிர்த்து மோதுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூசோ. ஸோ ரூசோ வந்து ஆல்ரெடி ரொம்ப டைம் சொல்லியிருப்பார் ஜான்சனாவோட மோதுவது நான் தான் அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே ஜான்சனாவோட மோதணும் ரொம்ப ஆசையாக தான் இருக்காங்க. பட் யார் ஃபைனலாக போவாங்கன்றது தெரியல. ஸோ இந்த டோர்னமெண்ட்டு செம்மையாக விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்குது. நம்ம ஜெய் ஊசோ பார்த்தீங்கன்னா சரியான ஒரு கிக்கு போட்டிருப்பாரு நம்ம ரூசோவுக்கு. ரூசோவுமே பார்த்தீங்கன்னா லாகெல்லாம் போட்டிருப்பாரு. அதில் இருந்தால் தப்பிச்ச நம்ம ஜெய் ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்பீரை போட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய வெற்றியை வந்து இந்த லாஸ்ட் டைம் நான் டோர்னமெண்ட் காலிறுதியில் வந்து அவருடைய வெற்றி வந்து பதிவு செஞ்சுட்டாரு. ஸோ ரூசோ பாவம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி தான். ஜான்சனாவோட இனிமேல் அவர் மோத முடியாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திரும்பவும் லாஸ்ட் டைம் நான் டோர்னமெண்ட்டில் இன்றைக்கி எல்ஏ நைட்டோட யார் மோதுறது அப்படின்றதுக்கான ஒரு குழுக்கள் நடந்துகிட்டு இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்ஸு திருட்டுத்தன வேலை பண்ணியிருப்பார். ஸோ அவருடைய சீட்டு வந்து வர்றது மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஜென்ரல் மேனேஜரை ஏமாற்றிருப்பார். ஸோ அங்கே ஆர்ட்ரூத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு கிடச்சிருக்காது. நம்ம மிஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலிறுதியில் வந்து மோதுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நம்ம டேமியன் பிரிஸ்ட் வராரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் அங்கே செலினாவாக திரும்பவும் வந்திருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் சண்டை முடியலை. ஸோ உங்கள் மூஞ்சில் வந்து கரிய பூச வேண்டியது இருக்குது, என் ஹஸ்பண்டோட திரும்ப மோது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அங்கே ரியா ரிப்ளியுமே வந்திருப்பாங்க. ஸோ சிஸ்டர் பிரதர் உறவு வந்து அங்கே தொடர்ந்துருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம உமன் யுனைடெட் சாம்பியன் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெல்சி கிரீன் வச்சுருக்காங்க. ஸோ டபுள் சாம்பியன் ஆகியிருக்காங்க. அதை வந்து செலிப்ரேட் பண்ணிடுவதற்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருப்பாங்க. ஸோ நம்ம உலகளகி மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வேடமிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, இந்த பெஸ்ட்டு உமன் நான் தான் அப்படின்றத பேசிகிட்டு இருப்பாங்க. பட் அங்கே ஜாடிகார்களுக்கு வந்து கோவம் வந்துடும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெல்சி கிரீன் வந்து செம்மையாக அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்சி கிரீன் வந்து செலிப்ரேட் பண்ண வந்தாங்க. பட் அங்கே ஜார்டின்கார்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்டாக் போட்டு அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நம்ம சார்லட் பிளேயர் அண்ட் அலெக்சா பிளேஸ் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வந்து ஆசாவோட மேட்ச் இருக்குது. ஸோ நீ வின் பண்ணணும் அப்படின்றத அங்கே வார் கேம் டீம் வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்ததாக கோட் நம்ம ஜான்சனா லாஸ்ட் டைம் நோ டோர்னமெண்ட் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் நோ அப்படின்றது யார், ஜான்சனாவோட மோதுறது யாருன்றது தெரியல. ஆனால் அந்த வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் இன்றைக்கி திருட்டுத்தனமாக ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி இருப்பார் நம்ம எல்ஏ நைட்டோட மோதுவதற்காக. பட் எல்ஏ நைட்டில் அவரோட பார்த்தீங்கன்னா அந்த பாச்சாவெல்லாம் பழிச்சிருக்காது. எல்ஏ நைட்டு செம்மையான ஒரு அட்டாக்கை வந்து நம்ம மிஸ்ஸுக்கு வந்து கொடுத்துருப்பாரு. மிஸ்ஸும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபினிஷிங்குக்கு வந்து போட்டிருப்பாரு, லாக்கு போட்டிருப்பாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபினிஷிங்குக்கும் போட்டிருப்பாரு. பட் ஏமாத்து வேலையெல்லாம் நடத்தியிருப்பார் நம்ம மிஸ்ஸு. எதுவுமே அவருடைய பாச்சா வந்து இன்னைக்கு பழிச்சிருக்காது. நம்ம மிஸ்ஸு வந்து தோத்துட்டாரு. எல்ஏ நைட் வந்து இந்த காலிறுதியில் வந்து வெற்றியை பதிவு செஞ்சுட்டாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நம்ம வார் கேம் உமன் வார் கேமுக்கான ஆப்போனன்ட் டீம் நம்ம ஆஸ்கா டீம் வந்து அங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி சார்லட் பிளேயரோட நீ மோத போகிற. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார் கேமுக்கான வைப்பு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், நீ வந்து வெற்றியை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அங்கே வெற்றி பெற்றது பார்த்தீங்கன்னா நம்ம சார்லட் பிளேயர் தான். அவங்களுடைய வார் கேமும் இங்கேருந்து தொடர்ந்துட்டாங்க. ஸோ வார் கேமில் என்னென்ன மேட்ச் இருக்குன்றதை பார்க்கலாம் நண்பர்களே. நம்ம மென்ஸ் வார் கேமும் செமையாக தரமான ஒரு டீமோடு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் ஸ்டீரியோ வந்து நம்ம ஜான்சனாவோட மோதுறாரு. உமன் வார் கேமும் ரெடியாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி பில்லா நம்ம ஸ்டெஃபனி வாக்வீரோட மோதுறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்மாக்டவுனில் ஒரு வார் கேம் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எம்டி டீம் வர்சஸ் செமிசைன் டீம். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே சொல்லக்கூடாது, வார் கேமை விட ஒரு படி மேலே போய் செமையான ஒரு அட்டாக்கோடு இருந்ததுங்க. நம்ம டாலட் அங்கே இருக்கார் பார்த்தீங்களா, எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி நம்ம செமிசைன் டீம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எலிமினேட் ஆகிட்டாங்க. அங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா நம்ம செமிசைன் மட்டும்தான் ஒருத்தராக இருந்தார். ஸோ அவரும் சும்மாவே சொல்லக்கூடாது, ஒத்தையாளாக இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாமாட்டோங்கா அண்டு டாலாட்டோங்கா 2 பேரையும் பார்த்தீங்கன்னா வெளியில் அனுப்பியிருப்பார். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிங்கில் இருந்தது யாராருன்னு தெரியுமா, நம்ம சோலோசிகா அண்டு செமிசைன் மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ செமிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வின் பண்ணுவார், ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த கேம் வந்து போய்கிட்டு இருந்தது. பட் அங்கே சோலோசிகா அவருடைய கிக்கை வந்து போட்டு பார்த்தீங்கன்னா எம்எஃப்டி டீம் நாங்கள் தான் எப்பயுமே கிங்கு அப்படின்றத அங்கே நிரூபிச்சிட்டாரு. பட் பின்னாடியே பார்த்தீங்கன்னா வாய்ட் கிங் டீம் வந்துட்டாங்க. ஸோ அடுத்த மேட்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வாய்ட் கிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம சோலோசிகா வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்மாக்டவுன் எப்படி இருந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.